ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை 50% டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார். சலுகை விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கிய போதும் இந்தியாவில் பெட்ரோலின் சில்லறை விலையில் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. அதனால் இந்த இறக்குமதியால் யார் பலனடைந்தார்கள்? மேலும் ட்ரம்பின் வரியால் விலைவாசி உயருமா என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்காக ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான மொத்த வரியை 50% அதிகரிக்கும். இந்த நடவடிக்கை நியாயமற்றது என இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்தது. இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்றும் 140 கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ரஷ்ய எண்ணெயை அதிகம் இறக்குமதி செய்யும் இரண்டாவது நாடான இந்தியா அதிக வரிகளை எதிர்கொள்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை சீனா, இந்தியா, துருக்கி ஆகிய நாடுகள்தான் ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் நாடுகளாக உள்ளதாக சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. சீனாவிற்கு 30% வரியும் துருக்கிக்கு 15% வரியும் விதித்த அமெரிக்கா இந்தியாவிற்கு மட்டும் மிக அதிக வரியை விதித்தது. அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது. 2024ஆம் ஆண்டில் இந்தியா தனது ஏற்றுமதியில் 18% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது. சீனா, அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது. நாட்டின் எண்ணெய் தேவையில் சுமார் 85% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. யுக்ரைன் போருக்கு முன்பாக இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதியின் பெரும்பகுதிக்கு மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்திருந்தது. யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை விற்றதால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா அதிகரித்தது. 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு 35% உயர்ந்தது. இது 2017-18இல் 1.3% மட்டுமே இருந்தது. ICRA மதிப்பீடுகளின்படி ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எண்ணெய் வாங்கியதன் மூலம் 2023ஆம் நிதியாண்டில் $5.1 பில்லியன் 2024ஆம் நிதியாண்டில் $8.2 பில்லியன் இந்தியா தனது இறக்குமதி செலவில் மிச்சப்படுத்தியது. இந்த மாற்றம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் விலையை 2022ஆம் ஆண்டு மார்ச்சில் ஒரு பீப்பாய்க்கு $112.87 என்பதிலிருந்து 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் $64 குறைத்தது. ஆனால் இப்படி கச்சா எண்ணெய் மலிவாக இருந்த போதிலும் இந்தியாவில் அதன் விலை பெரிய அளவில் குறையவில்லை.